ஹாய் guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒட்டாக்கு கன்னிஸ். நம்ம அட்டாக் கண்டென்ட் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ எபிசோட் 1 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனு கிளிக் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக வர்றதுக்காக. சரி, ஓகே, எபிசோட்குள்ளே போயிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா எதையோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காங்க. எதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறாங்க. எஸ், கொலாசல் டைட்டன், ஒரு பயங்கரமான டைட்டன் பார்த்தீங்கன்னா செவத்துக்கு முன்னாடி நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைட்டனை பார்த்து தான் எல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது ஏரன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மனுஷங்களோட மிகப்பெரிய ஆபத்தாக இப்போ இருந்துகிட்ருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கூண்டுகளை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்த காமிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. ஒரு மிலிட்ரி சோல்ஜர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா குதிரையில் உட்காந்துட்டு நிறைய ஸ்வாட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு டைட்டனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் பேர் போங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் போங்க, நான் நடுவில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டனை வேட்டையாடுறதுக்கு போகும்போது அப்போ பார்த்து இன்ட்ரோவோ போடுறாங்க. அப்போ தான் மரத்தடியில் ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் பயங்கரமான கனவெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எழுந்திரிச்சு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து மிகாசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த பொண்ணு பேர் தான் மிகாசா, இவன் பேர் தான் எரன் ஏகர், நம்ம கதையோட ஹீரோன்னு சொல்லலாம். எரன் பார்த்தீங்கன்னா மிகாசாவை பார்த்து எனக்கு இது ஒரு மிகப்பெரிய கெட்ட கனவு வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் இல்லை, நம்மளுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, வா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. சரின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கும் போது திருப்பி மிகாசா அங்கே வரையும் போயிட்டு திருப்பி பார்க்கும்போது எரனோட கண்ணில் இருந்து கண்ணீர் வர, என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொட்டு பார்க்குறான். அப்படியே வாளுக்கு வெளியில் காமிக்கிறாங்க. நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வால் அப்படியே உடசிக்கிட்டு இருக்கு. அப்படியே உள்ளே காமிச்சா ஒரு மத போதகரார பார்த்தீங்கன்னா இந்த வாளுக்கு வெளியில் நம்ம கண்டிப்பாக போகவே கூடாது, கடவுளோட பாவம் அது, அப்படி செஞ்சால் பாவம், கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டார், கடவுளோட கருணை தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வால் கிடச்சிருக்கு, டைட்டன் கிட்ட இருந்து நம்மளே காப்பாற்றிக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத போதகம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் யாருமே அந்த வாளை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நம்ம மிகாசாவை எரனையும் காமிக்கிறாங்க. எரன் பார்த்தீங்கன்னா மிகாசா கிட்ட நான் அடுத்தது வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்கிறா. மிகாசா பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லக்கூடாது, உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், அவங்க அப்பா டாக்டர் தானே, ஸோ இதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது எரன் அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிடாதான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹேனஸ் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி சோல்ஜராட்டம் இருக்கிறாரு. அவரை சரக்கு அடிச்சுக்கிட்டு ஏன் எரன் நீ அழுதியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. இல்லை, நானும் அழுகலை. ஹேனஸ், உங்களுக்கு எதுவுமே வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுதான்ப்பா என் வேலையை, இன்னைக்கு நான் கேட்டை பாதுகாக்க போகிறேன், அதனால தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குடித்தேன், நீங்களும் குடிக்கிறீங்கன்னா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேனஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எரனையும் மிகாசாவையும் கூப்பிடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எரன் சொல்கிறான். அப்படியே கோபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது டக்குன்னு வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன வேலை வரப்போகுது, ஏதாவது ஆபத்தெல்லாம் இவ்வளோலாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், அந்த டைட்டன்ஸ்க்கு இது உள்ளே வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன் கோபத்தில் கேட்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹேனஸோட இன்னொரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ஏ தம்பி டாக்டர் பையா, இப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது, 100 வருஷமாக எதுவும் ஆகலை, திடீர்னு ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம எரன் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ வேணால் நடக்கலாம், ஆபத்து எப்போ வேணால் வரலாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல அப்போ தான் நம்ம எரனோட அப்பாவை பற்றி நம்ம ஹேனஸ் பேசுகிறாரு. அவர் பேர் தான் டாக்டர் ஏகர் அப்படின்றாரு. இந்த டாக்டர் ஏகர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவர் தான்ப்பா, ஏன்னா நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய நோய் வரும்போது அவர் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றினாரு, அதனால் நாம் அவரை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ ஒரு சோல்ஜராக மாறி வெளியே போவில்லை, அப்போ தான் உனக்கு இதெல்லாம் புரிய வரும், அப்போ நீ டைட்டன்ஸை பார்த்து எப்படி பயப்படுவேன்னு நானும் பார்க்குறேன், ஆனால் அதெல்லாம் உள்ளே வரக்கு வாய்ப்பே இல்லை, இந்த வால் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் டாலில் இருக்குது, ஸோ அதெல்லாம் உடச்சிட்டு வரக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் நாங்கள் எல்லாம் கவலைப்பட மாட்டோம், நீயும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன்கிட்ட சொல்லும்போது எரன் என்ன சொல்லுவானா, அப்போ நீங்கள் எதுவுமே தயாராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஆமாம் நாங்கள் தயாராக இல்லை, அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் கெரிஷன் ரெஜிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க, சும்மா வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் உள்ள பாதுகாப்புக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேசன் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த உள்ளேயே உட்காந்துக்கிட்டு வெளியே போகாமல் ஆடு மாடு கோவிலி மாதிரி இதுலேயே அடைஞ்சிருக்கிற எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு போகிறாரு. அப்போ தான் ஹேசனோட மைண்ட் வாய்ஸில் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு ஸ்குவாட் ரெஜிமெண்ட்டில் சேரணும்னு ஆசை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிக்கிட்டே எரன்னு கூப்பிடுறாரு. எரன் அதெல்லாம் காதில் வாங்காமல் போயிடுறாரு. எரனும் மிகாசாவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது மிகாசா பார்த்தீங்கன்னா நீ ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் சேர்ற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு இருந்தீல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எரன் ஆமாம் நீயும் அதுக்கு நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினச்சியா, இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரன் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் மிகாசா இல்லை நான் அப்படி சொல்ல வரலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ பெல் அடிக்கிறாங்க. என்ன பெல்னு பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் ரெஜிமெண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வாலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற பெல் தான் அது. அந்த பெல்லை பார்த்துட்டு எரன் ஸ்கவுட் ரெஜிமெண்ட் திரும்பி வந்துட்டாங்க, வா மிகாசா நம்ம ஹீரோஸை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசாவோட கையை பிடிச்சிட்டு ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டை பார்க்கறதுக்கு போகிறாங்க.
எரனும் மிக்காசாவும் கூட்டத்தை நடுவில் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு அவங்கள பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்கவுட் ரெஜிமெண்ட் உள்ளே வர எல்லா கூட்டமும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்து போனது அத்தனை பேர், ஆனால் வந்தது கொஞ்சம் பேர் தான். எல்லாருக்குமே புரியுது பாதி பேர் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டன்ஸால் சாப்பிடப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காயமடைஞ்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா டக்குன்னு வந்து மோசஸுங்க என் பையன் திரும்பி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த கேப்டன், நீங்கள் தான் மோசஸோட அம்மாவா? இதை மட்டும்தான் மோசஸோட கிட்டேருந்து எங்களால் வந்து திருப்பி கொண்டு வர முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மோசஸோட கையை எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுது, மோசஸ் கண்டிப்பாக இறந்துருந்தாலும் அவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சான் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆனால் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் திருப்பி திருப்பி தோற்றுக்கிட்டே தான் இருக்கோம், நாங்கள் ஒவ்வொரு தட்டியும் போகும்போது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடைக்கல, நாங்கள் ஏன் போகிறோம் ஏன் வரோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி அந்த கேப்டன் அழுகிறாரு. ஏன்னா வந்து அந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் இருக்கிற நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதை நினச்சி அவர் மனசு உடஞ்சி அழுகிறாரு. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டத்திலேருந்து ஒருத்தர் இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டை பற்றி, நம்ம டேக்ஸ் கட்டுறதெல்லாம் இவங்க சாப்பிட்றதுக்கும் வரப்போகிற செலவுக்குமே சரியாக போயிடும் போல், இவங்களை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேச எரன் கட்டை எடுத்து அவர் மண்டையிலே போடுறாரு. அப்படியெல்லாம் அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. கரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா யார் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு வர மிக்காசா பார்த்தீங்கன்னா எரனை தரன்னு எடுத்துகிட்டு போயிடுறா. இழுத்துட்டு போய் ஒரு செவுத்தில் டொப்புன்னு போட்டு, இப்போயாவது உன் மைண்டை மாற்றிக்கிறியா, ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் சேர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன் கிட்ட கேட்க, எரன் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு அவரோட கட்டையெல்லாம் அப்படியே செதை போயிருக்கும். இந்த கட்டையை எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக் மாற்றிடுறான். ஆனிமி பார்க்குற எல்லாருக்குமே ஆனிமி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்தால் அது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஒட்டாக்கு பண்ணி சொன்னேன், நாங்கள் ஆனிமி பெயிண்டிங்ஸ், ஆனிமி புக் மார்க்ஸ், ஆனிமி கிரன்ச்சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வேணும்னா அதுவுமே வந்து பெயிண்டிங்ஸில் பண்ணித்தரோம். உங்களுக்கு 2 கேரக்டர் பிடிச்சிச்சுன்னா அது ஆஃப் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணித்தரோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆனிமி வேர்ல்டில் இருந்தால் எப்படி இருப்பீங்க, ஒன் பீஸில் இருந்தால் எப்படி இருப்பீங்க, ப்ளீச்சில் இருந்தால் எப்படி இருப்பீங்க, நருட்டோவில் இருந்தால் எப்படி இருப்பீங்க, அக்காட்சுக்கியாக இருந்தால் எப்படி இருப்பீங்க, அதுவும் இல்லாமல் லீஃப் வில்லேஜில் ஒரு நார்மலான சிட்டிசனாக இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லா விதமாகவும் கொஞ்சம் இமேஜினேஷன் கொஞ்சம் அதிகமாக கொட்டியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங்ஸ் கஸ்டமைஸாக பண்ணித்தரோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பீப்புள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து டிஎம் பண்ணுங்கள், உங்களோட அனிமி ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. அப்படியே பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா எரனும் ஏவரும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. எரனும் மிக்காசாவும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க போல். அங்கே பார்த்தீங்கன்னா எரனோட அப்பாவும் எரனோட அம்மாவும் இருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நிறைய வேலை செஞ்சுட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு அவனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம மிக்காசா வந்து போட்டு கொடுத்துட்றா. நம்ம எரனுக்கு வந்து ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் சேரணுமாமா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தோன்னே நம்ம எரன் பார்த்தீங்கன்னா மிக்காசா கிட்ட நான் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க போதே எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் ரெஜிமெண்ட்லாம் சேரக்கூடாது, ரொம்பவே ஆபத்து, உன் உயிருக்கு கூட ஆபத்து வராது, உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எரனும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நான் ஆனால் கண்டிப்பாக நான் சேர தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எரனோட அப்பா பார்த்தீங்கன்னா உனக்கு எதுக்காக இந்த வாளை விட்டு வெளியே போகணும்னு ஆசையாக இருக்குது எரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எரன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், வெளி உலகத்தை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இந்த வாளுக்குள்ளேயே என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்கிறாரு. எரனோட அப்பா பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிட்டு எனக்கு போட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரனோட அம்மா வந்து சொல்லும்போது எரனோட அப்பா கதவு கிட்ட வரையும் போயிட்டு திரும்பி நின்று மனுஷங்களோட கனவுகளையும் அவங்களோட க்யூரியாசிட்டியும் எப்பயுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு எரனை பார்த்து, எரன் நான் உங்ககிட்ட ஒரு சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது, அதனால் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற சீக்ரெட்டை நான் உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எரனும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு எரனோட அப்பாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வழி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா நீ ஸ்கவுட் ரெஜிமெண்ட்லாம் சேரவே கூடாது, நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் கண்டிப்பாக சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா எரன் கோச்சிக்கிட்டு ஓடிடுறாரு. மிக்காசாவை பார்த்து எரனோட அம்மா அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக்காசா இவன் டக்குன்னு முடிவு எடுத்துருவான், ஆனால் அது தப்பான முடிவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ எப்பயுமே நீ அவன் கூட இருந்து நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா மிக்காசா கிட்ட சொல்ல மிக்காசாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சீனை காமிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வயனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தனை போட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவன் பேர் தான் ஆர்மினை போட்டு அடிச்சுக்கிட்டே நீ சொன்னது தப்புன்னு சொல்லி நாங்கள் உன்னை விட்டுறோம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்க, நான் சொன்னது தான் கரெக்டு, அதனால தான் நீங்கள் அடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லைனா பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மினும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது எரன் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திட்டே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஓ எரனா, இவனையும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி வர மிக்காசாவை பார்த்து பயந்துட்டு ஐயோ மிக்காசாவும் வராடா எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிடுறாங்க. எரன் வந்து பார்த்துட்டு ஓ என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஆர்மின் பார்த்தீங்கன்னா ஒன்றை பார்த்து பயந்து ஓடல, மிக்காசாவை பார்த்து பயந்து ஓடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனுக்கு கை கொடுத்து எழுப்பி விட்டுறாங்க. அப்போ தான் ஆர்மின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் வந்து இந்த வாளை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னேன், ஆனால் அது கிறுக்குத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இப்படி கை கலப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் சொல்லிட்டு இருக்கும்போது எரன் பார்த்தீங்கன்னா காண்டாடுறாரு. ஆமாம் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா, இந்த வாளை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு பேச்சு எடுத்தாவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன் சொல்கிறான்.
அதுக்கு ஆர்மின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே காரணம் 100 வருஷத்துக்கு மேலே இவங்க அமைதியாகவே இருக்காங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இது எல்லாமே காரணம். இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் சேஃபாகவும், இல்லைனா வந்து வெளியே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியோடு இருப்பாங்க. ஆனால் இவங்க 100 வருஷமாக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசுகிறான். எரன் பார்த்தீங்கன்னா, ஆமாம் அதுக்காக வெளியவே போகாமல் இருக்க முடியும்னு பேசிகிட்டு இருக்கும்போது மிகாசா பார்த்தீங்கன்னா, ஆமாம் அப்படி தான் இருந்தாகணும் அப்படின்றா. எரன் வந்து காண்டாயி, ஆமாம் நீ என்னை மாட்டி விட்டியில, நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசாவை திட்ட, இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மிகாசா பார்த்தீங்கன்னா மடுப்புறா. அப்போ ஆர்மின் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களெல்லாம் நினச்சா எனக்கு முட்டாள்தனமாக தான் இருக்குது. ஏன்னா ஆபத்து வந்து வரல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஆபத்து எப்பயுமே வரவே வராது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அதை நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அது எப்போ வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் சொல்லி முடிக்கிறாரு. அப்போ பார்த்தா வாலுக்கு பக்கத்தில் ஒரு லைட்னிங் ஆட்டை அடிக்குது. என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, ஏதாவது வெடிப்பு கீது வெடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஆர்மின் பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்துட்டு இது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அதை பார்த்துட்டு எரன் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எரனும் மிகாசாவும் பின்னாடியே ஓடுறாங்க. பின்னாடியே ஓடிட்டு என்னாச்சு ஆர்மின், எதை பார்த்து இவ்வளோ ஷாக் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு சீன் திருப்பி வருது. எல்லா மக்களும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கை செவுத்துக்கு மேலே நின்றுட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் சொல்கிறான். எரன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களில் ஒருத்தன் தான், ஒரு டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த ஆர்மின் பார்த்துட்டு 50 மீட்டர் வால், இது எப்படி இவ்வளோ பெரிய டைட்டன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா காலை எட்டி ஒரே ஒரு உத விடுது. அந்த வால் அப்படியே உடஞ்சி அதில் இருக்கிற பாறை எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே விழுந்து நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க. அந்த வால்லையும் ஒரு ஓட்டை விழுந்துருது. எல்லாருமே வாலில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷாக்கில் இருக்காங்க. அப்போ அந்த ஓட்டை வழியாக பின்னாடி எக்கச்சக்க டைட்டன்ஸ் இருக்குது. அந்த எல்லா டைட்டன்ஸும் அந்த ஓட்டை வழியாக அப்படியே உள்ளே வர ஆரம்பிக்குது. ஆர்மின் பார்த்தீங்கன்னா எல்லா டைட்டன்ஸும் உள்ளே வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில, சரி ஓகே வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எரன் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் உளுந்த இடத்த பார்த்துட்டு என் வீடு இந்த பக்கம் தான் இருந்துன்னு சொல்லிட்டு அவரை வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. மிகாசாவும் கூட ஓடுறா. ஆர்மின் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் கூப்பிடலாம் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம எல்லாருமே சாக தான் போகிறோம், எங்கே ஓடுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிறாரு. எரனும் மிகாசாவும் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எரன் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள என் வீட்டுக்கு எதுவுமே ஆயிருக்காது இல்லை, என் வீட்டு நார்மலாக தானே இருக்கும், எங்கள் அம்மா நார்மலாக தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயத்தோடு அங்கே போகும்போது அவங்க வீட்டு மேலே ஒரு மிகப்பெரிய கல் விழுந்து கிடக்குது. அவங்க அம்மா அந்த கல்லில் மாட்டி நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மாவால் வெளியே வர முடியல. அவங்க அம்மா அழுதுகிட்டே, எரன் மிகாசா நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நான் நல்லா தான் இருக்கம்மா, அவங்கள நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரன் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது காப்பாற்ற முடியல. அப்போ நம்ம எரனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எரன் நீ மிகாசாவை கூட்டிகிட்டு போயிரு, நான் இங்கேருந்து வெளியே வர முடியாது, எப்படியும் என் கால் வந்து அந்த கல்லில் மாட்டிகிட்டு இருந்துச்சு, நான் வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா என் கால் உடஞ்சி தான் போயிருக்கும், ஸோ என்னால் வர முடியாது, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எரன் இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் எரனோட அம்மா, நான் சொன்னால் கேட்க மாட்டியா, இல்லைன்னா இந்த டைட்டன்ஸ் வந்து உன்னை சாப்பிட்ரும், நீ மிகாசாவை கூட்டிகிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹேனஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. ஹேனஸை பார்த்தோன்னே எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஹேனஸ் எரனையும் மிகாசாவையும் காப்பாற்றிட்டு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹேனஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை காப்பாற்றிட்டு மட்டும் இல்லை அந்த டைட்டன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டன்ஸோட சண்டை போடுறதுக்காக முன்னாடி போகிறாரு. அப்போ பார்த்தா ரொம்பவே பெரிய டைட்டன் ஒன்று அங்கே நின்று அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குது. இது பேர் தான் ஸ்மைலிங் டைட்டன். இந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு பயந்துட்டு திருப்பி ஸ்வாடை உள்ளே வச்சுட்டு எரனையும் மிகாசாவையும் தூக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாரு. எரன் கத்துறான், என்ன பண்ணுறீங்க ஹேனஸ், எங்கள் அம்மாவையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல, எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஹேனஸுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எரனையும் மிகாசாவை மட்டும் தூக்கிட்டு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா, எரன் மிகாசா நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கணும், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்படியே எரன் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பார்த்து கத்துறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா எரனோட அம்மாவை அப்படியே கையில் எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும்போது எரன் பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எரனோட அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டுக்கிட்டே அந்த டைட்டனோட கையில் இருக்காங்க. அப்படியே அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா எரனோட அம்மாவோட ஃபுல் பாடியும் ஒரு கடி கடிச்சு ரத்தம் தெறிக்க எரனோட அம்மாவை எரனோட கண்ணு முன்னாடியே சாகடிக்குது. அப்போ எரனோட மெயின் வாய்ஸில், அன்னைக்கு தான் மனுஷங்களோட ஒரு மறக்கவே முடியாத கொடூரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு ஒரு கூண்டில் மாட்டின எலி மாதிரி கொத்தா மனுஷங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரன் மைண்ட் வாஷில் சொல்லி முடிக்கிறாரு. அப்படியே ஒயிட் அவுட் ஷாட்டில் இந்த எபிசோட் 1 முடிக்கிறாங்க. இதோட எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 2ல் நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். இந்த எபிசோட் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. பாய் பாய்.